முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவருகந்து. அன்னவரே எம் கணவர் ஆவார் அவருகந்து. சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல். இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல். என்ன கூறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். என்ன கூறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருவெம்பாவையின் 8வது பாடலுடன் தோழியர் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்பும் துயிலடை பாடல் வகை முடிவடைந்தது. உறங்கிக் கொண்டிருந்த தோழியரும் எழுந்து எல்லோருமாக அந்த ஈசனை மேன்மேலும் போற்றி தங்கள் பாவை நோன்பின் நோக்கத்தையும் விண்ணப்பத்தையும் இந்த 9ஆம் பாடலிலிருந்து வேண்டிக் கொள்ளத் தொடங்குகின்றனர். அந்த ஈசன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்கின்றனர். முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளே என்று பாடுகின்றனர். நம் தமிழ்குடியின் தொன்மையை சொல்கையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ்குடி என்பார்கள். உலகில் தோன்றும் எல்லாவற்றிற்கும் தோற்றம், முடிவு, காலம், நேரம் என்ற வரையறை உண்டு. அதன் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் இவ்வளவு காலம் பழமையானது என்றோ இதன் காலம் முடிவு பெற்றது என்றோ சொல்ல முடியும். ஆனால் சிவபெருமான் பிறப்பு இறப்பு அற்றவன், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியன், காலம் இடம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். எனவே அவன் தொடக்கம், வளர்ச்சி, முதிர்ச்சி, முடிவு இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறான். எனவே அவன் முற்பட்டதாக விளங்கும் எல்லா பொருட்களுக்கும் முற்பட்டவனாக இருக்கிறான். பழமைதான் அப்படி என்றால் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று இனி வர இருக்கும் புதுமைகளுக்கும் புதியவைகளுக்கும் அடிப்படை தன்மையான ஆக்கத்திறனை தூண்டும் அறிவாகவும் எண்ணமாகவும் விளங்குகிறான். அப்படிப்பட்ட உன்னை எங்கள் தலைவனாக ஆண்டவனாக கிடைக்கப்பெற்ற உனது உண்மையான அடியவர்களாகிய நாங்கள் உனது தொண்டர்களாகிய மற்ற அடியவர்களின் திருவடிகளை பணிவோம். அப்படிப்பட்ட உனது அடியார்களுக்கே நாங்கள் உரிமையுடையவர்கள் ஆவோம். அத்தகுதி வாய்ந்த அடியார்களே எங்களுக்கு கணவராக தகுதியுள்ளவர்கள். அத்தகையவர் எங்களை விரும்பி எமக்கு இடும் பணியையெல்லாம் பாங்குற செய்வோம். இத்தகைய எங்களது வேண்டுதலை நீங்கள் அருள் செய்தால் நாங்கள் ஒரு குறையும் இல்லாது வாழ்வோம் என்று ஈசனை வேண்டுகின்றனர். மேலோட்டமாக பார்க்கையில் ஒரு எளிய பிரார்த்தனையாக இருந்தாலும் மிக ஆழ்ந்த கருத்துக்களை இந்த பாடல் கொண்டுள்ளது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் என்று மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்கிறார். இந்த உலகில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் எத்தனை என்னென்ன பிறப்புகள் எடுத்தாலும் அனைத்தும் அடைய வேண்டிய ஒரே இலக்கு, நோக்கம் அந்த ஈசனின் திருவடிகளை அடைவதுதான். அதில் அரிதாய் நமக்கு கிடைக்கும் மானிட பிறவியில் அறிவில் பக்குவம் பெற்று பரம்பொருளை அடையும் வழியை மேற்கொள்ளுதலே மிக உயரிய சிறப்பு. பிறந்தது முதற்கொண்டு ஆணானாலும் பெண்ணானாலும் வாழ்வின் ஒரே குறிக்கோள் அந்த பரம்பொருளை உணர்வதுதான். கடவுள்தான் நமக்கு வாழ்நாளின் மிகப்பெரிய துணை, உறவு என்பதை ஆணித்தரமாக நம் மனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு உன்னதமான உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்களாக இந்த பாவை நோன்பு செய்யும் பெண்கள் இருக்கிறார்கள்.
அந்த லட்சியத்துக்கு எந்தவிதமான குறுக்கீடும் தடைகளும் வந்துவிடக்கூடாது என்பதனாலேயே தங்களைப் போன்றே சிவத்தொண்டு செய்யும் அடியாரே தங்களுக்கு கணவனாக வர வேண்டும். அதன் மூலம் கணவனும் மனைவியுமாக சிவனடியாருக்கு தொண்டு செய்து சிவனின் திருவடிகளை அடையலாம் என்று வேண்டுகின்றனர். பல நாயன்மார்களின் கதைகளிலும் அவர்கள் மனைவியும் அவர்களுக்கு ஏற்றவாறு சிவத்தொண்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதை பார்க்கிறோம். அத்தகைய நிலை காரைக்கால் அம்மையார் வாழ்வில் கிடைக்கப் பெறாமையால் அவர்கள் கணவனை பிரியும் நிலை வந்ததையும் பார்க்கிறோம். அன்றாட வழக்கில் சொன்னால் கணவன் மனைவிக்கிடையே கம்பேட்டிபிலிட்டி வேண்டும் என்பது பக்தி நெறிக்கும் மிகவும் பொருந்தும். பாவை பாடலாய் இது கன்னிப்பெண்கள் வேண்டுவதாய் சொல்லப்பட்டிருந்தாலும் மானிடர் ஒவ்வொருவருக்கும் அந்த இறைத்தொண்டை பிரதானமாக கொண்டு வாழ்வை அமைத்து கொள்ள அந்த மாதுரு பாகனின் அருள் வேண்டுவோம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.